ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 14/12/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம ஆல் போர்டில் 4, 9 அப்படி நம்பர் கொடுத்துருந்தோம். 1 அப்படி நம்பர், சி போர்டு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ்னு பார்த்தோம். நமக்கு ஆனால் ஏ போர்டு அடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு சூப்பர் மெத்தட் நமக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள். இங்கே நமக்கு பி போர்டு 9 சரிங்களா, பி போர்டு 9 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. பி போர்டு 9 சரிங்களா, பி போர்டு 9க்கு நமக்கு எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். பி போர்டு 9, இந்த 9 எடுத்து நமக்கு இங்கே 9 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 925 எடுத்து அந்த ரிசல்ட் 5 அப்படி நம்ம எடுத்து நமக்கு இந்த இடத்துல 5ன்னு அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 289 வந்து பி போர்டு 8 எடுத்து நமக்கு 8 அப்படி நம்பர் பி போர்டு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 870லேருந்து நமக்கு இந்த இடத்துல 0 எடுத்து நமக்கு 0 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 107லேருந்து நமக்கு 7ஆம் நம்பர் எடுத்திருக்காங்க. 7ஆம் நம்பர் எடுத்து நமக்கு சி போர்டில் 7ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 126லேருந்து 2 நம்பர்ஸ் வந்திருக்கு. நம்ம ஒரு நம்பர் சேர்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ 2 அப்படி நம்பர் எடுத்துக்கலாம். 2 அப்படி நம்பர் நமக்கு எந்த இடத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ சி போர்டு வச்சுக்கலாம் சரிங்களா. 2 அப்படி நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 940லேருந்து நமக்கு 9 அப்படி நம்பர் எடுத்துக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு சி போர்டு 224லேருந்து 4 அப்படி நம்பர் எடுத்து நமக்கு பி போர்டில் 4 அப்படி நம்பர் வச்சுருக்காங்க சரிங்களா. பி போர்டில் 4 அப்படி நம்பர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த 435லேருந்து எந்த நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த 3ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பி போர்டு 8ஆம் நம்பர் எடுத்து நமக்கு பி போர்டில் 8, 2 நாள் கேப் விட்டு சரிங்களா, 2 நாள் கேப் விட்டு பி போர்டு 2 எடுத்து நமக்கு 2 அப்படி நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க. திரும்ப 2 நாள் கேப் விட்டோம் அப்படின்னா இந்த 3ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே 91 நடுவில் உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 91 அப்படி நம்பர் அடிக்கும்போது நமக்கு எப்படி ரிசல்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கெஸ்ஸிங்கு இங்கே நமக்கு பக்கத்துலேயே இருக்குது சரிங்களா, அதனால் இதை பார்த்துடலாம். இங்கே 9க்கு 9 எடுத்து நமக்கு இங்கே ஏ போர்டில் 9, 6 எடுத்து நமக்கு சி போர்டில் 6, நெக்ஸ்ட் இந்த இடத்துல 6 அப்படி நம்பர் இருக்குது. 6 அப்படி நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வெளி ரிசல்ட்லேருந்து 897க்கு 9, இந்த இடத்துல 4 எடுத்து நமக்கு பி போர்டில் 4 அப்படி நம்பர் வச்சுருக்காங்க சரிங்களா. 4 அப்படி நம்பரு. இந்த 9 இந்த 9 2 சேர்த்து 99 வந்திருக்கு. இந்த 6 4 சேர்த்து நமக்கு 4 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா. இப்போ இங்கே எடுக்கக்கூடிய நம்பரை வச்சு இது வந்து ஏபிஎஸ்சி பிஸில் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 6 வச்சுட்டு 66, 63, 60 பிக் ப்ரைஸ் ஆகினா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நான் இதை வந்து ஆல் போர்டாக தான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் தனியாக எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். 66, 63, ஏன்னா 99க்கு 99, 64க்கு 64, இங்கே எடுத்தால் நமக்கு 66 டபுள்ஸாக தான் வரணும் சரிங்களா. ஸோ நான் இதை வந்து நான் ஆல் போர்டுக்காக தான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. 6 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படி நம்பர் எடுத்தாச்சு சரிங்களா. 3ஆம் நம்பர் எடுத்தாச்சு. அதே மாதிரி 6 அப்படி நம்பர் ஒரு நம்பர் வரணும் அப்படிங்கிறத எடுத்தாச்சு சரிங்களா. இப்போது 91, ஸோ இந்த மாதத்துலேருந்து ஜனவரிலேருந்து பார்ப்போம். 91 அப்படி நம்பரு டிஏ போர்டில் இருக்கப்போ நமக்கு எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்கான்னு பாருங்கள். 91, 91க்கு நமக்கு 237. நெக்ஸ்ட்டு 91 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் இல்லை, ஏப்ரல் மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பார்க்கலாம். மே மாதத்தில் டிஏ போர்டு சரிங்களா, அங்கே நடுவில் உள்ள நம்பர் நமக்கு 91 அப்படி நம்பர் இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 91 இருக்குது. 91க்கு ஒரு 927 சரிங்களா. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 91 இருக்குது. இந்த இடத்துல ஒரு 124. நெக்ஸ்ட் நமக்கு 91 அப்படி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் 91 அப்படி நம்பர் இல்லை சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே செப்டம்பர் மாதம் பாருங்கள், டிஏ போர்டு 91. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க இதை தனியாக நீங்கள் வந்து தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களும் சரி, அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் தெரியாமல் வந்து மெம்பர்ஷிப்பில் போயிடுச்சு வீடியோ. நான் அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் மாற்றிருந்தேன் சரிங்களா. நார்மல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உள்ளது தான் சரிங்களா. ஏன் எல்லாமே மெம்பர்ஷிப் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் வந்து தெரியாமல் போயிடுச்சு சரிங்களா. இது நினச்சிக்காதீங்க. எல்லாத்துக்கும் போடுற கெஸ்ஸிங் வந்து பொதுவான கெஸ்ஸிங் தான் சரிங்களா. இது வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க. பிப்ரவரி மாதத்தில் நடந்திருக்கு, அதே மாதிரி இங்கேயும் நடந்திருக்கு சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பேட்டர்ன் தாங்க சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நானே சொல்ல அப்படின்னாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது
ஃபஸ்ட்டு 4ம் லாஸ்ட் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா 4, 9 ஆல் போர்டுக்கு வருது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சுங்க. எத்தனை பேர் எழுதுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு சமயம் சொல்லும்போதும் நான் என்ன பேட்டர்ன் சொல்கிறேனோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிங்கன்னா தான் அடுத்த டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 91 அப்படிங்கிறத வந்துச்சு அப்படின்னா 2ஆம் நம்பர் நமக்கு காமனாக வருது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். காமன் நம்பர் 2, இங்கே காமன் நம்பர் 2, இங்கே காமன் நம்பர் 2, 91க்கு காமன் நம்பர் 2. சரிங்களா? இப்போ நமக்கு 23 அடிச்சிருக்காங்க, 27 அடிச்சிருக்காங்க, 24 அடிச்சிருக்காங்க, 26 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 2, 3, 6 இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டில் கிடைக்கிற நம்பர்ஸ் தான். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு இதை வச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3D என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? 3D வச்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 3D வந்து பாருங்கள், லாஸ்ட்டாக அடித்த பிசி நம்பர் லாஸ்ட் 3, 4 ரிசல்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரீவியஸாக அடித்தது. சரிங்களா? இப்போ அடித்த பிசி நம்பர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கரெக்டாக. 19 ஃபுல் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் பண்ணால் 10, 1, 9, 10. 2, 7 டோட்டல் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் பண்ணால் 9, 6, 2 டோட்டல் பண்ணோம்னா 8. சரிங்களா? அப்போது 10லேருந்து ஒவ்வொரு நம்பர் இறக்கி நமக்கு டோட்டல் பண்ணி நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9, 5 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணால் 15, 4, 6 டோட்டல் பண்ணால் 10. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரணும்னு நினைக்கிறீங்க? இங்கே ஒரு நம்பர் கம்மி பண்ணாங்க, இங்கே 5 நம்பர் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போது டோட்டல் பண்ணால் 5ங்கிற நம்பர் வரணும். சரிங்களா? அப்போ நம்ம எடுத்த ஆல் போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 6 எடுத்திருக்கோம். அப்போ 2யும் டோட்டல் பண்ணால் எந்த நம்பர் 5ன்னு வரும்? 2, 3 டோட்டல் பண்ணால் மட்டும்தான் 5 அப்படி நம்பர் வரும். சரிங்களா? அப்போது பிசிக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 23. சரிங்களா? 23 அல்லது 32 இந்த நம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வச்சுக்கோங்க. சரிங்களா? பிசியில் வச்சுட்டு ஏ போர்டு. சரிங்களா? ஏ போர்டில் நீங்கள் 6ஆம் நம்பர் வச்சுக்கோங்க. ஏ போர்டில் 6ஆம் நம்பர் வச்சு பிசி 23, 32 அப்போது 623, 632 இந்த 2 நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் பிக் பிளேயர்ஸாக இருந்தால் சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் என்னால் ஒரு சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் ஏ போர்டில் 0ன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த 0 வச்சும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் பிசி மட்டும் பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும்தான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், பிக் பிளேயர்ஸாக இருந்தால் 2, 3 டோட்டல் பண்ணால் 5. இதை வந்து நீங்கள் திருப்பி தான் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். 1, 4 அதே மாதிரி வேறு என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 0, 5 இந்த நம்பர்ஸை தான் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா 5 அப்படி நம்பர் வரும். சரிங்களா? பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு சப்போர்ட்கான ஒரு நம்பர் சொல்கிறேன். நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்தா இதை நம்ம அசால்ட்டாக வர்றதுக்கான சப்போர்ட்டில் கொடுத்தோம். ஆனால் நமக்கு டேரெக்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால் தான் மறுபடியும் இது லாஸ்ட் ஒன்று வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுனால கொடுக்குறேன். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஆம் நாள் 99. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 9ஆம் நாள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64. நெக்ஸ்ட்டு 9ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 08. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏபி மட்டுமே ஆடிருப்பாங்க. 26க்கு 26, 99, 99 அடுத்து 46க்கு இந்த இடத்துல 46. சரிங்களா? 2 ஏபி 2 பிசி வந்துச்சுன்னா 08ன்னு சொல்லிட்டு வரலாம். சப்போர்ட்கான நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 08 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இப்போ நீங்கள் இந்த 26 மட்டும் விட்டுருங்க. 26 மட்டும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 3Dயே நமக்கு இந்த மாதிரி மாடல் ஆடிருக்காங்க. 99. சரிங்களா? 99 இங்கே சி போர்டு 5 995க்கு நமக்கு 995 ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 64 64 இந்த 1 சேர்த்தோம்னா நமக்கு 146 ரிசல்ட்டு. 99ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபியும் 64ங்கிறது பிசி வச்சுருக்காங்க. அப்போது 08 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது 7ஆம் நம்பர் வந்து அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு வச்சாங்க அப்படின்னா 078 அல்லது 870. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் சப்போர்ட்கான நம்பர் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 623 அப்படிங்கிற நம்பரும் 632 இதில் நமக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வரலாம் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே பாருங்கள் 95 நம்ம லாஸ்ட்டாக உள்ள ரிசல்ட் எழுதிக்கிறேன். சரிங்களா? 995 இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்க லாஸ்ட்டில் என்ன இவ்வளோ நம்பர் கொடுக்குறீங்க? நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 140 தானே எழுதுகிறேன்.
இத வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன் சரிங்களா? ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்க என்ன இவ்வளோ நம்பர் இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. நான் குடுக்குறது ஒரு நம்பர் தான். சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நெனைக்கிறவங்களுக்கு, ஒரு நம்பர் தான் சொல்லி நான் ஒரு நம்பர் தான் குடுக்குறேன். ஆனா நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா, வீடியோவே பார்க்காம இப்படி இந்த மாரி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்பர் அதிகமா இருக்க மாரி தான் தெரியும் இப்ப பார்த்தீங்கன்னா. சரிங்களா? அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன சொல்றேன் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு சில பேட்டர்ன்லாம் சொல்லும்போது நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா? இப்போ 995 நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 9லேருந்து எத்தன நம்பர் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. 9, 8, 7, 6 அப்போ 4 நம்பர் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ 9 4 நம்பர் கம்மி பண்ணி 6 இங்க 4 நம்பர் கம்மி பண்ணோம்னா, இங்க இந்த இடத்துல 2 சரிங்களா? அப்போ இங்க 5 1 நம்பர் கம்மி பண்ணி 4 இந்த இடத்துல 3 அப்போ பிசி 23க்கு நல்ல சான்ஸ் இருக்கு. நான் எதனால இந்த 9, 1, 0 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான 023 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து சப்போர்ட்க்கான நம்பர் தான் சரிங்களா? நமக்கு இங்க கிராஸா இங்க வரதுனால, நான் 6ஆம் நம்பர் குடுத்துருக்கேன். சரிங்களா? 623 032 632 ஆனா நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தால் 623 ஏன்னா இதுதான் நமக்கு வந்து பார்த்தா போர்ட்லயும் வருது. சரிங்களா? அதனால 623 பிக் பிளேஸா இருந்தீங்கன்னா, அந்த 023 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.